Hello all, வணக்கம். தமிழ் இங்கிலீஷ் சீரிஸோட அடுத்த வீடியோ. ஸோ இது வந்து பார்ட் 12 வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட் 11 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலலாம் ரொம்ப பேசிக் சென்டென்சஸும் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் சென்டென்சஸும் இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸும் நம்ம பார்க்கும் போது அங்கங்கே ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். எதுக்காக இந்த வேர்ட் இங்கே வருது, அதுக்கான ரீசன் என்ன, இந்த மாதிரி ரீசன் இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நிறைய ரூல்ஸ்லாம் இந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 11 வரைக்கும் பார்த்துருப்போம். அண்ட் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ரூல்ஸ் அங்கங்கே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போது நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அங்கங்கே சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கும் மறக்காது. வேறு ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் சேர்ந்து போவோம். ஸோ எங்கேயோ போகிறோம், அங்கே நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது? ஸோ சேர்ந்து போகிறது அப்படின்னா கோ டுகெதர். ஸோ அதை ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க. அப்போது சஜஷனாக சொல்லும் போது நம்ம இந்த லெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அப்படின்றது மோஸ்ட்டாக சஜஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கும். லெட்ஸ் டூ தட், லெட்ஸ் டூ திஸ், இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த லெட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சேர்ந்து போகலாம் அப்படின்றது கோ டுகெதர். ஸோ டுகெதர் அப்படின்னா ஒன்றா, சேர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒன்றா போகலாம், சேர்ந்து போகலாம் அப்படின்றதுக்கு கோ டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சஜஷனாக சொல்லலாம், அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி சொல்லலாம் அப்படின்றதுக்கு லெட்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா? ஸோ ஆங்கிலம் பேச முடியுமா, ஃப்ரெஞ்ச் பேச முடியுமா, இந்த மாதிரி என்ன லாங்குவேஜும் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணி அது பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம வழக்கம் போல் பார்க்குறது பாசிபிலிட்டிஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கும். அப்போது கேன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பாசிபிலிட்டிஸ்க்கு. ஸோ உங்களால் அப்படின்னா கேன் யூ, பேச முடியுமானா ஸ்பீக். என்ன பேச முடியுமா? இங்கிலீஷ். ஸோ தமிழ் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் கேன் யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்றதுக்கு கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சென்டென்ஸ் வந்து எதில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கா, இல்லை ஒரு கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட கொஷின் வேர்ட்ஸ் இருக்கணும். இதில் ஒரு கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கொஷின் வேர்ட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்தது, நான் விரைவில் திரும்பி வருவேன். நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன் அப்படின்றத நான் விரைவில் திரும்பி வருவேன். இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது? ஸோ சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துடுவேன்னு சொல்கிறது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நான் அப்படின்னா ஐ, ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ வில். திரும்பி வருவேன் அப்படின்னா கம் பேக். ஸோ வருவேன் அப்படின்றது கம், திரும்பின்றது பேக். ஸோ ஐ வில் கம் பேக். விரைவில்னா சூன். ஸோ ஐ வில் கம் பேக் சூன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் விரைவில் திரும்பி வருவேன் அப்படின்றத ஐ வில் கம் பேக் சூன். அடுத்தது, தயவு செய்து அமைதியாக இருங்கள். ஸோ தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஸோ தயவு செஞ்சு அப்படின்றத ப்ளீஸ், கொஞ்சம் கைண்டாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அமைதியாக இருங்க அப்படின்னா பி குவாய்ட். ஸோ ப்ளீஸ் பி குவாய்ட் அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ நான் விரைவில் திரும்பி வருவேன் அப்படின்றத நான்கு ஐ. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால வில். திரும்பி வருவேன் அப்படின்றத கம் பேக், விரைவில்க்கு சூன். அதே மாதிரி தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி குவாய்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ளீஸ் பி குவாய்ட். அடுத்தது, இது
உங்களுக்காக. இதை நம்ம எப்படி தமிழ் டு இங்கிலீஷ் மாற்றுறது? இது உங்களுக்காக அப்படின்னா இதுனா திஸ். உங்களுக்காக அப்படின்னா ஃபார் யூ. எனக்காகனா ஃபார் மீ. ஸோ யாருக்காக? அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் அப்படின்ற ஒரு ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுனால திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்றது சொல்கிறது தான் இது உங்களுக்காக அப்படின்றதோட ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில பேசிக் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன, ஏதோ ஒரு காமிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காட்டுறேன், இது என்ன அப்படின்றத கேட்குறேன். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அண்ட் இதோட அர்த்தம் என்ன? ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது நமக்கு புரியல, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறோம். அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா எனக்கு உதவி தேவை அப்படின்னு ரொம்ப பேசிக்காக கேட்குறோம். அடுத்து ஏதோ அவங்க ஒன்று வச்சுருக்காங்க, அது நமக்கு காட்டணும். காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொருத்தவங்களை இங்கே கூப்பிட்றோம் அப்படின்னா இங்கே வா அப்படின்னு ரொம்ப பேசிக்காக கூப்பிட்றோம். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன அப்படின்றத என்னன்னா வாட், ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ தான் கேட்குறோம். இஸ் இது அப்படிங்கிறதுனால திஸ். வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறோம். இது என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அகெயின் என்னக்கு வாட், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் கேட்குறாங்க, ப்ரெசண்ட்டுக்கு இஸ். வாட் இஸ் தி அர்த்தம்னா மீனிங். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதுனால வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ், இதோட அப்படிங்கிறதுனால ஆஃப் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு உதவி தேவை அப்படின்னா ஐ, எனக்குன்னா ஐ, தேவைன்னா நீட். என்ன தேவை? உதவி. ஸோ ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். நெக்ஸ்ட் எனக்கு காட்டு அப்படின்னா காட்டு அப்படின்னா ஷோ. யாருக்கு காட்டணும்? எனக்கு காட்டணும். ஸோ ஷோ மீ. ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய சென்டென்சஸ். எனக்கு காட்டுனா ஷோ மீ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்து இங்கே வா அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றோம் அப்படின்னா வா அப்படின்றத கம், இங்கேனா ஹியர். ஸோ கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறத இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்குறத வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இதன் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ், அப்படி இல்லைனா வாட் இஸ் த மீனிங் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். எனக்கு உதவி தேவை அப்படிங்கிறத ஐ நீட் ஹெல்ப். எனக்கு காட்டுனா ஷோ மீ. இங்கே வா அப்படின்னு சொல்கிறத கம் ஹியர். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.